ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய கோவில் தரிசனம் பகுதியில தேனி மாவட்டத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சித்திரபுத்திர நாயனார் கோவிலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தேனி மாவட்டத்தில் உள்ள கோடாங்கிப்பட்டி சித்திரபுத்திர நாயனார் கோவில் அமைந்துள்ளது. இது தேனிக்கும் போடி நாயக்கனூருக்கும் இடையே உள்ள சாலையில தீர்த்த தொட்டி என்ற இடத்துல கொட்டக்குடி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்த்த தொட்டிக்கு அருகில் உள்ள கோடாங்கிப்பட்டி என்ற ஊரில் ஒரு பெரியவர் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டார். அவர் சித்திரபுத்திர நாயனாரை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்ட போது அவரது உடல்நிலை சரியானது. அதன்பின் சித்திரபுத்திர நாயனாரை இங்கு பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டியுள்ளார்கள். சாஸ்திரங்களின்படி பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் சிவபெருமான் கவனித்து கண்காணித்து அவற்றை கணக்கிட்டு வருகின்றார். இந்த புனித கடமைக்காக ஒரு தெய்வீக பிறவியை நியமிக்க விரும்பிய சிவபெருமான் சக்தி அன்னையை பார்த்தார். அவர் அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு சித்திரத்தை வரைந்தாள். பிறகு சிவபெருமானும் சக்தி அன்னையும் படத்திற்கு உயிர்ப்பித்தனர். இதனால் சித்திரகுப்தர் பிறந்தார். சித்திரபுத்திர நாயனாருக்கு காஞ்சிபுரத்தை அடுத்து இந்த இடத்துல மட்டும்தான் தனி கோயில் உள்ளது. சித்ரா பூர்ணிமா அன்று பெண்கள் நீண்ட ஆயுளுக்கும் நல்வாழ்வுக்கும் பிரார்த்தனை செய்து உப்பு இல்லாமல் உணவு உட்கொண்டு விரதத்தை கடைபிடிப்பார்கள். சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி நாள்ல பசுவான காமதேனுவிலிருந்து மறுபிறவி எடுத்தார். அவர் முதலில் ஒரு சித்திரத்தில் பிறந்து சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திர நாளில் மறுபிறவி எடுத்ததால் அவர் சித்திரபுத்திரர் என்று அழைக்கப்பட்டார். இருப்பினும் அவர் சித்திரகுப்தர் என்று பிரபலமாக அறியப்படுகின்றார். இந்திரனின் மனைவியான இந்திர ராணியால் வளர்க்கப்பட்டார். சிவபெருமானின் தீவிர பக்தரான சித்திரகுப்தர் அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கவனித்து புரிந்து கொள்ள ஞான திருஷ்டியை பெற்றார். அவரது பக்தி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் ஒவ்வொரு உயிரினத்தின் செயல்கள் மற்றும் குணாதிசயங்கள் பற்றிய துல்லியமான கணக்கை பராமரிக்க அவரை நியமித்தார். சித்திர பூர்ணிமா நாள்ல எண்ணெய் குளியல் பாவங்களின் விளைவுகளை குறைக்க உதவும் என்று நம்பப்படுகின்றது. இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் சித்திரகுப்தர் கடந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பு வழங்குகின்றார். அதனால சித்திர பூர்ணிமா அன்று தெய்வீக பசுவின் வயிற்றிலிருந்து அவர் பிறந்ததாக நம்பப்படுவதால் மக்கள் இந்த நாள்ல பசு சார்ந்த பொருட்களை பால், தயிர் மற்றும் நெய் போன்றவற்றை உட்கொள்வதை தவிர்க்கின்றார்கள். இந்த கோவில்ல அவரது துணைவியார் பிரபாவதிக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு. இந்த புனித நாளில் பக்தர்கள் தங்கள் வீடுகளில் நுழைவாயில்களை சுத்தம் செய்து கோலத்தால் அலங்கரித்து சித்திரகுப்தரை புகழ்ந்து ஸ்லோகங்களை பாடுகிறார்கள். அவர் வீடுகளுக்கு சென்று பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்வாழ்வையும் அருளுகிறார் என்பது ஒரு நம்பிக்கை. சித்திரகுப்தர் என்ற பெயருக்கு ஆழமான அர்த்தமும் இருக்கு. சித்திரம் என்றால் அதிசயம், குப்தம் என்றால் ரகசியம். ஒவ்வொரு உயிரினத்தின் மறைவான செயல்களையும் நல்லது கெட்டது உணரக்கூடிய தெய்வீக கணக்காளராக சித்திரகுப்தர் இருக்கின்றார் என்று புகழப்படுகின்றது. இந்த கோவிலானது 600 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோடாங்கிப்பட்டி, ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா போடி நாயக்கனூர். இல்ல இதுலலாம் எங்களால பிரயாணம் செய்ய முடியாது, வான்வெளி மூலமாக தான் எங்களால சீக்கிரமா அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விமான நிலையமான மதுரையில் இறங்கி விட்டு பிறகு அங்கிருந்து நம்ம இந்த கோடாங்கிப்பட்டி போடி நாயக்கனூர் சொல்லக்கூடிய கோடாங்கிப்பட்டியை அடையலாம். இவ்வாறாக சித்திரகுப்தருக்கும் அவரது மனைவியான பிரபாவதிக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ள இந்த கோவிலை வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லதை பகிருங்க. நன்றி, வணக்கம்.